சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர அழகான தேவனுடைய வார்த்தை என்னவெனாலும் ஏசாயா 22:23 அவனை உறுதியான இடத்திலே ஆணியா கடாவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். இந்த வசனமானது ஏலோக்கிம் என்ற ஊழியக்காரனை நோக்கி கர்த்தர் சொல்கிற வார்த்தை. ஆகவே உண்மையான ஊழியத்தை, கர்த்தருடைய ஊழியத்தை நாம் உண்மையாக, நேர்மையாக, முழு உள்ளத்தோடு, முழு வாஞ்சையோடு, அர்ப்பணிப்போடு செய்தோமானாலும், கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து செய்தோமானால், கர்த்தர் ஊழியக்காரர்களை ஆணியாக கடாவி அவர்களை மகிமையாக வைப்பார், கனத்தை கொடுப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுப்பா, உம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் இயேசுப்பா நாங்கள் செய்யும்போது தகப்பனே, ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தகப்பனே துணையாக இருந்து, கேடகமாக இருந்து, ஆறுதலாக இருந்து, பலனாக இருந்து தகப்பனை எங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகள் போராட்டம் எடுத்து போடுங்க தகப்பனை. இயேசுப்பா, ஆத்தும் ஆதாயம் பண்ண கற்றுக் கொடுங்க ராஜா. இயேசுப்பா, ஒவ்வொரு ஆத்தும் வெளியேறப்பட்டது ராஜா. எந்த ஆத்தும் நரகத்துக்கு போகாதபடிக்கு பரலோகத்துக்கு போகிற வழி ஆண்டவரை நீரே வழியும் சத்தியம ஜீவனை இருக்கிறேன் என்று நாங்கள் சொல்லும்படியாக வார்த்தை தகப்பனை இயேசுப்பா எங்கள் வாயிருந்து நீங்கள் பேசுங்க. எங்கள் ஊழியத்தை தகப்பனை இயேசுப்பா ஸ்தோத்திரம் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய ஊழியம் அப்பா ஸ்தோத்திரங்கத்தவை துதி கனம் மகிமை ஆவியும் இயேசு கிறிஸ்துவுக்கே செத்துக்கிறேன். மீட்பெரும் இரட்சகர் மக்கள் இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் தகப்பனே, ஆமேன்.